அல்லாஹும்ம சல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மத் வபாரிக் வசல்லிம் அலை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் திருமணம், கல்யாணம், நிக்கா என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது சொல்லுவார்கள், திருமணம் ஆனவர்கள் ஏண்டா திருமணம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். திருமணம் ஆக வேண்டியவர்கள் எப்போ திருமணத்தை பண்ண போகிறோன்னு தெரியலையே என்பதாக ஒரு ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் திருமணத்திலே நாம் பார்க்க முடியும். ஆனால் பொதுவாகவே எல்லாருக்கும் திருமணம் செய்யணுங்கிற ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யும். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்னா, ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அந்த திருமணத்தை மிக அழகாக ஆக்கி வருகிறான். கணவனும் மனைவியும் சந்தோஷமாக, கணவன் பேச்சை கேட்டு மனைவியும், மனைவி பேச்சை கேட்டு கணவனும் ஒருத்தருக்கு ஒரு விட்டு கொடுத்து அன்பாக வாழ்கின்ற சூழ்நிலையும் இருக்கிறது. பெரும்பாலும் சண்டை வர சூழ்நிலை இருக்கு. அதுவும் குறிப்பாக இன்றைக்கு வரக்கூடிய பஞ்சாயத்துகளிலே நாம் பார்ப்பது 10 கேஸ் அப்படின்னா 8 கேஸ் பெண்கள் சம்பந்தப்பட்டது தான். இந்த தப்புங்கிறது பெண்கள் புறத்தில் தான் இருக்கிறது, 2% தான் ஆண்கள் புறத்தில் இருக்குது. இந்த காரணத்தை பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய காரணமெல்லாம் கிடையாது, சும்மா சப்ப காரணமாக இருக்கு. ஆனால் இதை பெண்களை அதிகமாக கெடுக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் அவருடைய தாய் தான் கெடுக்கிறாங்க. ஏதாவது ஒரு கெட்டதை செஞ்சிருப்பாங்க, சரி அவனுக்கு திருத்துவோம் மேலே இல்லை, உடனே வந்துடு பார்த்துக்கலாம். நான் தான் அடிக்கடி பஞ்சாயத்தில் சொல்கிறது, காசை கொடுக்கலாம், பணத்தை கொடுக்கலாம், கணவன் கொடுக்கக்கூடிய அந்த இன்பத்தையும் அந்த வாழ்க்கையும் ஒரு தாயால் கொடுக்க முடியுமா? தாய் கஷ்டப்பட்டு பெறுற அந்த பிள்ளைய வளர்க்குறா, ஆளாக்குறா, கல்யாணம் பண்ணி கொடுக்குறா, பிள்ளை நல்லா இருக்குன்னு எல்லாருக்கும் ஆசை தான். எப்போ திருமணம் செய்து கொடுத்து விடுகிறோமோ அந்த கணவனை அனுசரித்து தான் பெண்கள் வாழ வேண்டும் என்பதை பெரும்பாலான தாய் தந்தைகள் யாருமே நீங்கள் சொல்கிறது கிடையாது. சின்ன ஒரு விஷயத்தினாலும் சண்டை, பஞ்சாயத்து, போலீஸ் ஸ்டேஷன், அது இது. திருமணம் பண்ணி 3 மாசத்துல பிரச்சனை, 4 மாசத்துல பிரச்சனை, 1 வருஷத்தில் பிரச்சனை, 10 வருஷத்தில் பிரச்சனை, இப்படியெல்லாம் பார்க்க முடியும். திருமணம் என்பது ஒரு அற்புதமான ஒரு உறவுங்க. ஒரு ஆணுக்கு பெண்ணையும், பெண்ணுக்கு ஆணையும் அல்லாஹு தஆலா ஜோடி சேர்த்து இந்த 2 பேரையும் இந்த உலகத்தில் இன்பமாக வாழ வைக்கிறான். அதுதான் திருமண வாழ்க்கை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலே படைக்கப்படுகிறார்கள், தன்னந்தனியாக இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா சொர்க்கம் பிரம்மாண்டமானது, காய்கனிகள், பழங்கள், எல்லா வசதிகளும் சொர்க்கத்தில் இருக்குது. இப்படியே உட்கார்ந்துருக்காங்க, யாருமே இல்லையே, என்ன செய்வாங்க? இந்த பள்ளி எல்லாரும் போயிட்டான், ஒரே ஒருத்தர் உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? பெரிய ஒரு பங்களா, அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்தா அவருக்கு போர் அடிக்கும், அடிக்காதான்? அப்போ அவங்களுக்கு ஒரே கவலையாக உட்கார்ந்து இருக்கப்படுது தான். அல்லாஹ் பார்த்தா, உன்னுடைய கவலையை பொறுப்பு பெண்ணாகத்தான் இருக்க முடியும் என்று ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய பெண்ணை படைத்து 2 பேரையும் அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்திலே வைத்தான் என்பதை குர்ஆன் நமக்கு அழகாக சொல்லித்தருது. நீ எதை வேணாலும் சாப்பிடுங்க அல்லாஹ் சொன்னான் 2 பேரையும் பார்த்து, ஆனால் ஒரு மரத்து பக்கம் மட்டும் போயிடாதீங்கன்னு எல்லாம் தடுத்தான். அந்த அம்மா வந்து அந்த மரத்துடைய பழத்தை சாப்பிட்டாங்க. அதோடைய சம்பவங்கள் வேறு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, திருமணம் இல்லாத ஒரு ஆண் அவனுடைய வாழ்க்கையில் எந்த வெற்றியும் அடைய முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே தான் கிறிஸ்டினில் எடுத்துக்கிறேங்க, இந்துக்கள் எடுத்துக்கிறேங்க, துறவரமாக போகிறதுங்கிறது ஒன்று இருக்குது. சாமியாராக போய் செய்வாங்க, அப்படியே போயிடுவாங்க காடே சரின்னு சொல்லி. கிறிஸ்டினில் பார்த்தீங்கன்னா பாதிரியாரெலாம் திருமணம் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்ன செய்வாங்க, பெண்களை ஆசீர்வதிப்பாங்க, பெண்கள்கிட்ட பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் துறவரம் என்பது கிடையாது. எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும், சூஃபியாக இருந்தாலும், ஆன்மீகத்தில் உயர்ந்தவனாக இருந்தாலும் திருமணம் செய்தே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் உன்னை நீ கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறது அல்லாஹ்வே என்ன செஞ்சிருக்கிறான், இயற்கையாகவே ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். ஆனால் அந்த திருமணம் யாரையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், யாரை செய்யக்கூடாது என்பதையும் நமக்கு சொல்லித் தருகிறான். முதல்ல அல்லாஹ் ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்களுடைய தாயாரை திருமணம் செய்யக்கூடாது. எல்லாருக்கும் தெரியும்,
தாயார்னா பெத்த தாயார் திருமணம் பண்ண மாட்டாங்க. நம்முடைய தாயார் இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம அத்தா இன்னொரு கல்யாணம் பண்ணுறாரு, அந்த அம்மாவும் நம்முடைய அம்மா தான், அதையும் நம்ம திருமணம் பண்ணக்கூடாது. ஓ பனாத்துக்கும் அல்லாஹ் சொல்லுவான், உம்மஹாத்துக்கும் பனாத்துக்கும் பனாத்து லஃபி பனாத்து லொகுத்தி உம்மஹாத்துக்கும் லைனாக சொல்லிட்டு வரான். அது என்ன சொல்கிறான், சகோதரியை திருமணம் செய்யக்கூடாது, சொந்த சகோதரியை. அதே போல் சின்னம்மாவை திருமணம் செய்யக்கூடாது, பெரியம்மாவை திருமணம் செய்யக்கூடாது, மாமியை திருமணம் அத்தையை திருமணம் செய்யக்கூடாது. இது இல்லாமல் அல்லாஹ் சொல்லுவான், மச்சினிசியை திருமணம் பண்ணக்கூடாது. ஒரே நேரத்தில் 2 பெண்மணிகளை திருமணம் செய்யக்கூடாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா மச்சினிச்சினாலே ஒரு கிளுகிழுப்பு தான் எல்லாருக்கும். என்ன பைஜான் அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க, வீட்டுக்கு போனால் ஒரே கவனிக்கிறது என்ன, இவர் பொண்டாட்டியே கவனிக்க மாட்டார். என்ன செய்வார், அந்த பிள்ளை எங்கே போச்சு, இந்த பிள்ளை எங்கே போச்சு, மச்சினிச்சி எங்கே போச்சு, நல்லா கவனிக்கும். பைஜான் சாப்பிடுங்க, உட்காருங்க, எந்திரிங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு விளையாட்டாக இன்றைக்கி நம்ம பழக்கத்தில் இருக்குது. ஆனால் ஒரே நேரத்தில் 2 பேரும் திருமணம் செய்யக்கூடாது. ஒன்று அக்கா இறந்துருக்கணும், இல்லை என்றால் தலாக் சொல்லியிருந்தால் தான் அடுத்து அவங்களுடைய தங்கச்சி நம்ம கட்ட முடியும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் அக்காவுடைய பொண்ணை கட்டக்கூடாது. மாமி பொண்ணை கட்டலாம், சின்னம்மா பொண்ணை கட்டலாம், பெரியம்மா பொண்ணை கட்டலாம், பெரியத்தா பொண்ணை கட்டலாம், சின்னத்தா பொண்ணை கட்டலாம், மாமா பொண்ணை கட்டலாம். அதே போல் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது பால் குடி சகோதரர் சகோதரி கட்டக்கூடாது. எப்படி உதாரணமாக பால் குடி சகோதரன் சொன்னால், நம்முடைய தாயிட்ட வேறு யாராச்சும் ஒரு ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ பால் குடிச்சிட்டாங்க, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த பிள்ளையோடைய அம்மா இறந்துருக்கலாம், அல்லது ஆஸ்பத்திரியில் சீரியஸாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலை அந்த அம்மா வெளியே போயிருக்குது, பிள்ளை கிடந்து கத்துது, பால் கொடுத்தா தான் இதுக்கு உயிர் வரும், இல்லை சும்மா இப்போ அழுகுது, பாலை கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், அப்போ அந்த குழந்தையும் இந்த வீட்டில் பிறந்தபடியே சகோதரர் ஆயிடுறாங்க. சகோதரர் ஆனாங்கன்னா 2 பேரும் பொம்பளை பிள்ளைதான் சரி, அவங்களுக்கு திருமணம் பண்ணக்கூடாது. சரி, தெரியாமல் பண்ணிட்டாங்க, இவங்க யாரும் தெரியாது, அப்போ நடந்தது, ஒரு வயசில் பிறந்த உடனே 20 வயசுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டாங்க, தெரிஞ்சு போச்சு, நான் தான் உனக்கு பால் கொடுத்தேன் எந்த அம்மா சொல்லுது, நான் உங்கள் வீட்டில் பால் கொடுத்து அவன் சொல்கிறான்னா 2 பேருடைய திருமணமும் முறிந்துவிடும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. இதை நல்லா யோசிக்கணும். ஏன்னா இன்றைக்கி மருத்துவமனையில் அப்படி நடக்குது. யாரோ ஒருத்தவங்க மதுரைக்காரங்க கோயம்புத்தூர்காரங்க புள்ள பெற்றிருப்பாங்க, நம்ம வீட்லேயும் புள்ள பெற்றிருப்பாங்க, ஏதோ ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அவங்க பிள்ளைக்கு நம்ம பாலை கொடுத்துருப்போம், நம்ம பிள்ளைக்கு அவங்க பாலை கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது பல வருஷத்துக்கு பிறகு திருமணம் பேசுகிறோம், கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணு இருக்குது, மாப்பிள்ளைன்னு பேசுகிறோம், அது சப்போஸ் அமைந்து விட்டால் அது கூடாது என்பதைத்தான் மார்க் அழகாக சொல்லுகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி இருந்தார். அவர் ரொம்ப பெருமானார் மீது அன்பு வைத்திருந்தார். அவர் என்ன பண்ணார், திருமணம் பண்ணார். அவர் எங்கே இருந்தார்னா மக்காவில் இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிறாங்க. திருமணம் பண்ணி அவருடைய வாழ்க்கை ரொம்ப இன்பமாக போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு வயசான அம்மா ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வந்து சொன்னாங்க, தம்பி நீனா, தம்பி இந்த பிள்ளையா, அவங்க என்ன இல்லை, நீங்கள் 2 பேரும் ஒரே தாய்கிட்ட பால் குடிச்சிருக்கீங்க. அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னால், அதாவது பால் கொடுக்குறதுக்குன்னா ஒரு செவிலித்தாய் ஏற்பாடு செய்வாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கும் ஏற்பாடு செஞ்சாங்க. ஹலீமா சாதியாக தான் பால் கொடுத்தாங்க. அரபுலகத்தை பொறுத்தவரையில் பெரும்பாலும் பெத்த தாய் பால் கொடுக்க மாட்டாங்க, கொஞ்ச நாள் தான் கொடுப்பாங்க, அதோடு வேறு தாய்கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க 2 வருட காலம் பாலை கொடுத்து அதுக்கு பிறகு எங்கள் வீட்டில் கொண்டாந்து விடுவாங்க என்பதை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி அந்த வயசான அம்மா சொல்லுது, நீனும் உன்னுடைய பொண்டாட்டியும் ஒரே தாயிடத்தில் பால் குடிச்சிருக்கிறீங்க, அதாவது இந்த பொண்ணுடைய அம்மாட்ட நீ பால் குடிச்சிருக்கப்பா, அதனால் கூடாதுப்பான்னு சொல்லு. இவருக்கு மனசு கேட்கல, என்னடா செய்து, கல்யாணம் பண்ணியாச்சு, வாழ்ந்தாச்சு, என்ன பண்ண முடியும். நான் நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போகிறேன். போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறார், ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த அம்மா சொல்லுது, நான் என்ன செய்ய. அந்த அம்மா வயசான அம்மாவான்னு கேட்குறாங்க. சொல்ல ஆமாம். அப்போ அந்த அம்மா பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ உனக்கு அது பால் குடி சகோதரி தெரிந்து விட்டதோ அவளோடு நீ சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதுபோல் ஒரு கஷ்டப்பட்டு என்ன செய்கிறார், 2 பேரும் பிரிந்தார்கள் என்பதை புகாரியில் தெளிவான ஹதீஸ் சொல்லுவார். இது ஏன்னா தெரியாமல் நடக்கிறது எல்லாம், வேணும்னு யாரும் செய்கிறதில்லை. ஏன்னா அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பால் குடி சகோதரனும் சகோதரி யாராக இருந்தாலும் அவர்கள் 2 பேரும் திருமணம் செய்யக்கூடாது என்பதையும்
மார்க்க நமக்கு அழகாக சொல்லி தருகிறது. அதே போல் மாமியாவையும் திருமணம் பண்ணக்கூடாது. உதாரணமாக நம்ம மாமனார் இருக்காரு, இறந்து போயிட்டாரு, நம்ம பொண்டாட்டி இறந்து போச்சு வச்சுக்கிறீங்களேன், மாமியார் கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணக்கூடாது. அது நிரந்தர ஹராம்னு சொல்லுவாங்க. மச்சின்சியாச்சும் நம்ம பொண்டாட்டி இறந்து போயிட்டா கட்டிக்கிடலாம், ஆனால் மாமியாவை கல்யாணம் பண்ணக்கூடாது என்பதை அல்லாஹ் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்கிறான். ஏன்னா இன்றைக்கி என்ன நடக்குது, நான் பல இடத்துல மாமியாவே வச்சுக்கிற மாதிரி சூழ்நிலைலாம் பார்க்குறோம், கேள்விப்பட்டோம். ஒரு குண்டத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அப்படி தான் மாமியாவே வச்சுக்கிட்டாங்க, பொண்டாட்டியை விரட்டி விட்டு. அந்த அம்மாவை தன்னுடைய மகளை விரட்டி விட்டு அது இவனோட சேர்த்துக்கிட்டு ஹராமா. அப்புறம் நாங்கள்லாம் போய் பஞ்சாயத்து பண்ணி பிரித்து வச்சோம். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்லுவதை எதையுமே இன்றைக்கு மக்கள் கேட்பதா இல்லை. எனக்கு என்ன மனசில் படுதோ, எனக்கு எது இன்பமாக இருக்குதோ, எனக்கு எது ஜாலியாக இருக்குதோ அதைத்தான் செய்கின்ற ஒரு அடிப்படையில் இன்றைக்கு நம்ம சமுதாயம் நடந்து கொண்டிருக்கு. நல்லா பாதுகாக்கணும். அதனால் திருமணம் செய்கின்ற பொழுது இந்த பெண் நமக்கு என்ன உறவு, திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாதா, அதே போல் அக்கா மகளை கட்டலாமா கட்டக்கூடாது. இந்துக்களில் கட்டிக்கிடுவாங்க மாமாவை, தாய் மாமா தான் முறை மாப்பிள்ளை. நம்மளுக்கு அப்படி இல்லை, அக்கா பொண்ணை கட்டக்கூடாது. அது மாதிரி அக்கா பையனையும் பொம்பளை பிள்ளைகளுக்கு நம்ம எடுக்கக்கூடாது. இது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் என்ன செய்கிறாங்க, முறை தவறி என்ன செய்கிறாங்க, நம்முடைய மார்க்கத்தில் மக்கள் என்ன செய்கிறாங்க, திருமணம் செஞ்சு வச்சிடறாங்க. வைக்கின்ற பொழுது அந்த திருமணம் முறிந்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே தான் திருமணத்துக்கு முன்னாடியே பொண்ணு மாப்பிள்ளை பேசும்போது இது சரியாக இருக்குதா இல்லையா, என்ன ஏது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்னு சொன்னால், ஒரு மகன் இல்லை என்று சொல்ல முடியாது. அத்தாவுக்கு மகனும் சண்டை வருது, இவன் சொல்லுவார், அத்தாக்காரர் சொல்லுவார், ஏய் என் கண்ணிலே முழிக்காத, மூத்தா போட்டால் கூட நீ வரக்கூடாதுடா, என் மகனே இல்லைடா, நான் அவனுக்கு அத்தாவே இல்லைடா அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சுக்கு இல்லாமல் ஆயிருமா? ஆகாது. என்ன திட்டினாலும் என்ன பேசினாலும் எழுதி கொடுத்தாலும் மகன் தான், தந்தை தான். அது மாதிரி அண்ணன் தம்பியை சொல்கிறோம், நீ வராதப்பா, என் சொத்தை எடுத்துக்கிட்ட, என்னை பேசாத, அக்கா தங்கச்சியை சொல்கிறோம். ஆனால் கணவன் மனைவி மட்டும் எந்த நேரத்திலும் பிரிவதற்கு உண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுக்குறான். இந்த கணவன் மனைவி மூலமாகத்தான், திருமணத்தின் மூலமாகத்தான் எல்லா சொந்தமுமே ஏற்படுது. அதே கொண்டு தான் அண்ணன் தம்பி மாமனார் மாமியா மச்சிஞ்சி கொழுந்தியா நாத்தனா எல்லாமே வருது, மச்சான் கொழுந்தன் எல்லாமே. ஆனால் அந்த பந்தத்தை மட்டும் நாம் தேவைப்படுகின்ற பொழுது முடியாத பட்சத்தில் முறித்து கொள்ளலாம் என்பதை மார்க்க சொல்லுது. அதுதான் தலாக்கு அப்படின்னு. அப்போ நல்லா நம்ம புரிஞ்சுக்கிட்டணுங்க, இந்த திருமண உறவுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு உறவு. 2 பேரும் சேர்ந்தால்தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் சொல்லுற மாதிரி எல்லா உறவுகளையும் ஒரு அசலாகத்தான் திருமண உறவை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். எனவே அப்படிப்பட்ட திருமண உறவுகளை நாம் ஏற்படுத்தி கொள்கின்ற பொழுது நாம் நம்முடைய இந்த பெண் எப்படிப்பட்ட பெண் என்பதையும் பார்க்கணும். மார்க்கம் சொல்லுது, நீங்கள் பெண்ணை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய அந்தஸ்தை விட கம்மியாக பாருங்க. நீ சண்டை வர்றதுக்கு அதான் காரணம். இந்த புள்ள படிச்சிருக்கான், அவன் படிக்காமல் இருக்கான், பண்ணவே கூடாது. ஈகோ வந்துடுது, நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், நான் காலேஜ் படிச்சிருக்கேன், என்ன 10வது தான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு சண்டை. அந்த மாதிரி அந்த பிள்ளை வசதியான வீட்டு பிள்ளையாக இருந்தால் நம்ம கட்டுக்கிட்ட பொழுது அங்கே உள்ள எல்லா வசதியும் நம்மள்கிட்ட வந்து கேட்கும், நம்மளால் கொடுக்க முடியாது. அப்படியே நம்ம கட்டினாலும் சொல்லியிருந்தேன், அம்மா உங்கள் வீட்டில் வசதி வேறு, நான் இவ்வளோ தான் சம்பாதிக்கிறேன், எனக்கு வாரத்தில் ஒரு தடவை தான் நான் கறி வாங்க முடியும், மாதம் 2 தடவை தான் கறி வாங்கி, டெய்லி கறி கேட்டால் என்னால் முடியாதுமா, எனக்கு என்னமோ அதுதான் நான் செய்வேன் என்று சொல்லி, சரிங்க நீங்கள் நல்ல மாப்பிள்ளையாக இருக்காங்க, அதுவும் தவறு கிடையாது. நான் இஸ்லாம் சொல்லுவது என்ன சொல்லுது, மேலிடத்தில் நீங்கள் எடுக்காதீங்க, உங்களை விட தாழ்வாக எடுங்க. அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா என்று குர்ஆன் சொல்லுது. ஆண்கள் தான் அந்த குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், பெண்கள் இருக்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுது. ஆனால் நீங்கள் பெரும்பாலும் வீட்டில் பார்த்தீங்கன்னா பொம்பளை ராஜ்யம் தான். எதுவும் இவர் சொல்ல முடியாது, சுப்புரவுஜி சும்மா வாய முடியுதுங்க, வேலையை பார்த்துட்டு அப்படின்றது அம்மா அப்படி தான் போய்க்கிறது. எதுவாக இருந்தாலும் நான் கொடுத்துடணும் சம்பாரிச்சு, ஏம்மா ரீசார்ஜ் பண்ண 200 கொடுமா, பெட்ரோல் போடணும் 100 கொடுமா, காய்கறி வாங்கின 200, இவர் போய் கேட்குற அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடாது. 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கணுங்க. யாரும் உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ முதலாளியோ எஜமானோ அப்படி இல்லை. திருமணத்தை பொறுத்தவரையில் பெண்ணு கட்டுப்பட்டு இருக்குன்னு மார்க்க சொல்லு. ஏங்க இதை செய்கிறேங்க நான் சொல்ல போகிறது. ஷம்சுல் ஹசரத் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு ஹசரத் இருந்தாங்க.
நீடூர் மதரசாவில். அப்போ நான் சொல்கிறது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போலாம் ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலைகள். மக்கள்லாம் மதரசாவுக்கு சந்தா ரூ. 1, 50 காசு, ரூ. 2 தான் கொடுப்பாங்களாம். பெரிய விவசாயம் இந்த மதரசாவுக்கு இருக்கிறது. இருந்தாலும் சாப்பிடணுமா இல்லையா? விவசாயம் எப்போ அறுத்து இப்போ நெல்லை கொடுத்து விற்று தான் சாப்பிடணும். அப்போ ஹசரத்து அங்கே இருக்கும்போது சொல்லுவாங்க, ஒரு மைக்கு வாங்கினேன், ஒரு ஆம்ப்ளிஃபையர் வாங்கினேன், ஒரு டியூப் லைட் வாங்கினேன், ஒரு ஃபேன் வாங்கினேன்னு சொல்லுவாங்களாம் மதரசாக்கு. அப்போ ஒருத்தர் என்ன செய்வார், வாங்கி தரேன், எங்கள் வீட்டில் போய் கேட்டு வர்றேன் அப்படிம்பார். அப்போ அஜந்தி கேட்டாங்க, எப்போ பார்த்தாலும் வீட்டில் போய் கறி நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்களா? இல்லை எங்கள் வீட்டில் வித்தியாசம் சார். நான் வீட்டில் போய் கேட்பேன், அந்த ஃபேனுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு கேட்பேன். 100 ரூபான்னு சொல்லுவேன். நீங்கள் 100 ரூபா கொடுக்காதீங்க, 200 கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தான் எங்கள் வீட்டில் போய் கேட்டு அவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கணுமே அப்படின்னு நம்ம கேட்டு வருவேன்னு சொன்னார். இப்போ நம்ம வீட்டில் சொன்னார், சார் எதுக்குங்க 1000 ரூபா எழுதுறீங்க? நம்ம துணி வேறு வாங்கணும், நோம்புக்கு பெருநாள் வருது, 500 ரூபா போதும். கஞ்சிக்கு அவங்க சொல்லுவாங்க 10,000 ரூபான்ட்டு. ஏன் 5000 கொடுக்க போதும் அப்படின்னு இப்போ தாய்மார்கள் சொல்கிறாங்க. அப்போ உள்ள தாய்மார் என்ன சொன்னாங்க, ஏங்க 100 ரூபா கொடுக்குறீங்க, 200 ரூபா கொடுங்க. அந்த காலத்தில் 200 ரூபான்னா 2000 ரூபா மாதிரி. அப்போ அப்படியும் பெண்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அண்ணா நகரில் கூட அஜீஸ் சேர்த்து ஒருத்தர் போத்த நல்ல மனுஷன், அல்ஹம்துலில்லாஹ். இங்கே ஆரம்பத்தில் அவர் தான் வாசம் நடத்தினார். அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த நோன்பு நேரத்தில் தராவி தொழுகை முடிச்சுட்டு காரில் சேலை புடவை எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு ஆந்திரா பக்கமாக போயிடுவார். போய் என்ன செய்வார், இருட்டில் போய் இருந்துக்கிட்டு ஒரு வீடியார் தட்டி ஒரு அந்த பக்கம்லாம் திருத்தணி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சாணம் பிடிக்கிறவங்க இருக்காங்க, ரொம்ப ஏழ்மையில் இருப்பாங்க. அவங்களுக்கு அரிசி பருப்பு கொடுத்துட்டு சகருக்கு வருவார். அங்கே போய் ஒரு தடவை கொடுக்க போனால் எல்லாம் சொல்கிறாங்க, இப்போ தான் ஒரு அம்மா வந்து கொடுத்துட்டு போனாங்க, புடவை கொடுத்தாங்கன்னு காட்டுறாங்க. இவர் வாங்கின புடவை தான். யார் கொடுத்ததுன்னு பார்த்தா அவர் மனைவி. இவர் தராவி தொழுவத்துக்கு போகிறாரு, அந்த அம்மா நோம்பு திறந்துட்டே போயிடுச்சு. போய் அங்கே கொடுத்துட்டு இவருக்கு முன்னாடி இங்கே வந்துருச்சு. இவர் போயிட்டு சகருக்கு வந்து போய் சொல்கிறார், இந்த மாதிரி வந்து யாரை கொடுத்துட்டு போயிட்டாங்க, நீ தானம்மா கொடுத்த? ஆமாம். பாருங்கள் எப்படி போட்டி போட்டு உதவி செய்கிறாங்க ஏழைகளுக்கு. இப்படி இருக்க நம்ம மனைவி அப்படி நம்ம உருவாக்கணும். ஏம்மா சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க, சஹாபி பெண்மணிகள் எப்படி இருந்தாங்க, இதெல்லாம் வீட்டில் சொல்லி அன்பானவர்களை நம்முடைய திருமண லைஃப்பை சந்தோஷமாக நாம் மாற்ற வேண்டும். இன்றைக்கி பெரும்பாலும் திருமண வாழ்க்கை எல்லாருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல கசந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த கசப்பு இல்லாமல் இனிப்பாக மாற்றி இன்பமாக மாற்றுகின்ற பொறுப்பு நம்மிடத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவர்களை சரி செய்து நாமும் அவர்களுடைய இணக்கமாக இருந்து அல்லாஹ் தந்த இந்த திருமணத்தை இன்பமாக மௌத்து வரை வாழுகிற நல்ல பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.